ஹாய், இன்றைக்கி 11th எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றில் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? முதலீட்டை திரும்ப பெறுதல், நாட்டுடைமை நீக்கல், தொடர் நிறுவனமாக்கல். இந்த மூணுமே சரிதான், இவை அனைத்தும். இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் ஒன்றையொன்று சார்ந்து இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு, எல்பிஜிக்கு எதிரான வாதம், மக்களிடையும் மண்டலங்களிடையும் ஏற்றத்தாழ்வு. நெக்ஸ்ட்டு, எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம். எஃப்டிஐ அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இண்டெக்ஸ். டைரக்ட்னால் நேரடி, அப்போ வெளிநாட்டு நேரடி தொகுப்பு. நெக்ஸ்ட்டு, உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய டேஸ் உற்பத்தியாளராக விளங்குகிறது. பழங்கள் தான். இந்தியாவில் உள்ளவங்க பழங்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட், வெளிநாட்டு முதலீடு டேஸ் உள்ளடக்கியது. இப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள். எஃப்டி என்பதன் விரிவாக்கத்தில் நம்ம எஃப்டினா வெளிநாட்டு நேரடி முதலீடுன்னு பார்த்தோமா, அப்புறம் இந்த வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு இதுதான் எஃபிஐ. அப்போ வெளிநாட்டு நேரடி முதலீடுங்கிறது எஃப்டிஐ. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளோட வெளிநாட்டு முதலீடு, எஃப்டிஐயும் எஃபிஐயும். நெக்ஸ்ட்டு, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸ் வெளியிடப்படுகிறது. இப்போது 2000 இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 2000 அப்படி சொன்னால் 2000 வச்சுக்கலாம். சரியா? இப்போ 2000வும் ஏமாற்றாமல் சிறப்பாக செயல்படுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல்னால் ஏமாத்துறதா, அப்போ 2000 ஏமாற்றாமல் சிறப்பாக செயல்படுவாங்க. வேளாண் உற்பத்திக்கு அங்காடி குழு ஒரு சட்டப்படியான குழு. நெக்ஸ்ட்டு, பண்டங்கள் பணிகள் வரி என்பது இது நமக்கு புக்கில் ஆன்சர் பலமுனை வரின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு உண்மையான ஆன்சர் ஒரிஜினல் ஆன்சர் என்னென்னா ஒரு முனை வரி, அப்புறம் அடுக்கு விளைவுகள் அற்றது. இது ஆப்ஷனை பொறுத்து இந்த கொஸ்டினை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், புதிய வெளிநாட்டு வணிக கொள்கை டேஸ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. 15 எப்படி சொல்லலாம்? பாஞ்சுன்னு சொல்லுவோமா? அப்போ புதிய வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க பாஞ்சு வருவாங்க. எதுக்கு? பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, வணிக கொள்கைக்காக. அடுத்தது, நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக டேஸ் துறைக்கானது. நிதி காசு கொடுத்தா தான் பேங்கில் காஃபி குடிக்க முடியும். நிதி, வங்கி, காப்பீடு, இந்த மூணுமே சேர்ந்தது தான் நம்மளுடைய சீர்திருத்தங்களும் முக்கியமான துறைகள். பண்டங்கள் பணிகள் வரி சட்டம் டேஸ் அமல்படுத்தப்பட்டது. பண்டங்கள் பணிகள்னால் ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி நமக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா, இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1/7. இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்? 7னா வாரத்தில் நாட்கள் 7, அப்போ ஒரு வாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜூலை அப்படின்னா ஜாலி. 1னா முதல்ல ஜாலியாக ஒரு வாரம் ஜிஎஸ்டி கட்டிட்டு போதும். முதல்ல 1 ஜாலியாக ஜூலை, ஒரு வாரமாக 17 ஜிஎஸ்டி கட்டிடு. இதுதான். நெக்ஸ்ட்டு, புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றில் எதனை உள்ளடக்கியது? இவை அனைத்தும் வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வணிகம். டேசாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மம் குழுவின் பரிந்துரைகள் ஒப்படைக்கப்பட்டன. 9/1 நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்மளுடைய கோல்டு 916 கோல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் 916 கோல்டு போடுவாங்க. உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி உழவர்கள் எந்த வங்கியில் கடன் பெற முடியும்? இவை அனைத்தும் ஆன்சர் கூட்டுறவு வங்கியில், மண்டல கிராமப்புற வங்கியில், பொதுத்துறை வங்கியில். நெக்ஸ்ட், வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வை டேஸ் ஆகும் 50%. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராஜா செல்லையா குழுவின் தான் நமக்கு மெயினாக கீவேர்ட். ராஜா செல்லமாக 50% வரியை குறைச்சிக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம், இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட இடம். இதுக்கு முன்னாடி பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? ஏப்ரல் 2000 பார்த்தோமா? அதே தான். அது எந்த இடத்துலன்னு கேட்குறாங்க. காண்ட்லா. சிறப்பாக ஏமாற்றாமல் செயல்பட்ட இடத்த காட்டுங்க. காண்ட்லா. ராஜகிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸை குறிக்கும். ராஜகிருஷ்ணா நம்ம லிட்டில் கிருஷ்ணான்னு வச்சுக்கோங்க. லிட்டில் கிருஷ்ணாலே குறைவு தானே, குறைவான பொருளாதார வளர்ச்சியை. ஜிஎஸ்டியில் அதிக அளவு வரி விதிப்பு டேஸ் ஆகும். ஜிஎஸ்டினாலே டூயட் தான், ஒரே ஜாலி டூயட், அந்த மாதிரி 28ன்னு வச்சுக்கணுங்க. தொழில் உடைமை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது தனியார் மயமாக்கல். 20 கொஸ்டின் இன்றைக்கான கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸ் வெளியிடப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின், வேளாண் உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். இந்த 2 கொஸ்டினும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.